எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ ஃப்ரைட் ரைஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பாப்புலர். இதில் வந்து நம்ம சிக்கன், எறா, முட்டை இது எல்லாமே போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதும் 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அடுத்து நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இறாலை ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை போடுங்க. இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா கலந்து விட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இறால் இப்போ வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்து ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுனால ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். ஸோ 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெந்துடுச்சான்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நான் 3 பெரிய சைஸ் முட்டையை எடுத்திருக்கேன். இதை நல்லா அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முட்டை பொரிச்சுக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடித்து வச்சிருக்கிற முட்டையை ஊற்றுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போடுங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். ஒரு சிட்டிகை அளவு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கினது போடுங்க. வெங்காயம் சேர்ந்ததும் 1/4 கப் நறுக்கின குடமிளகாய், 1/4 கப் நறுக்கின கேரட், 1/4 கப் நறுக்கின பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டைகோஸ் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறேன். காய்கறியை 5 நிமிஷத்துக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டர் ஃப்ரை பண்ண சிக்கனையும் இறாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை போட்டு கலந்து விடுங்க. அடுத்து கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. அப்போ ஒரு நல்ல கிரன்ச்சினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வெங்காயத்தாள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை தனியாக வேக வச்சு சேர்க்கிறேன். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல அகலமான கடாயில் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுறது காமனாக ஹோட்டல்ஸில் பண்ணுற மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு மஞ்சூரியன் கிரேவியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அருமையான மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு மஞ்சூரியன் கிரேவி வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.